ஓம் ஷடான்னாய் வித்மகே கார்த்திகேயாய் தீமகி தன்னோ ஸ்கந்த பிரஜோதயாது. காஸ்மோவியனியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை. இன்று திருக்கார்த்திகை விரத நாள், திருக்கார்த்திகை தீபத் திருநாள், அண்ணாமலையார் தீபத் திருநாள், குமாராலய தீபத் திருநாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஸ்ரீ உண்ணாமலையார் சமேத அண்ணாமலையாருடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விசுவாவசு வருஷம் கார்த்திகை மாதம் 17ஆம் நாள். இன்று கரிநாள். இன்று காலை 10:13 வரை திரையோதசி திதி உள்ளது. அதன் பின்னர் சதுர்த்தசி திதி உள்ளது. இன்று மாலை 4:47 வரை பரணி நட்சத்திரமும் அதன் பின்னர் கார்த்திகை நட்சத்திரம் உள்ள நாள். இன்று மாலை 4:47 வரை சித்த யோகமும் அதன் பின்னர் அமிர்த யோகமும் உள்ளது. இன்று ஹஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரை உள்ளது. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரையும், குளிகை நேரம் காலை 10:30 முதல் 12 மணி வரையும், யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள். யாரோ ஏதாவது பண்ணிடுவாங்க, அதனால உங்களுக்கு அது ஒரு கோபம் வந்துடும். கண்ட்ரோல் பண்ணிக்கிங்க, இல்லைன்னா உங்களுக்கு தான் கெட்ட பேர். வீட்டில் உள்ளவங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. வாழ்க்கை துணையுடன் விட்டு கொடுத்து போங்க. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாள். வீடு, இடம், நிலம், மனை, பூமி, காணி சம்பந்தமான விஷயங்களில் பிரச்சனை உள்ளவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு அல்லது நல்ல ஒரு சொல்யூஷன் இல்லை நல்ல ஒரு வழி கிடைக்கக்கூடிய நாள். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் ரிசர்ச் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, மெடிக்கல் ரிசர்ச், கிளினிக்கல் ரிசர்ச், சயின்டிஃபிக் ரிசர்ச், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் ஒரு நல்ல நியூஸ் வந்து சேரும். எதிர்பார்த்த உதவி வந்து சேரும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. ரிஷபராசி என்பர்களே, சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள். சோம்பேறித்தனத்தை தூக்கி போடுங்க. எனர்ஜெட்டிக்காக இருக்கணும். நாளைக்கு பார்க்குறேன், அடுத்த நாள் பார்க்குறேன், இந்த மாதிரி ஸ்லோவாக இருக்காதீங்க. எது இம்பார்ட்டண்ட்டோ அதை இமிடியேட்டாக பண்ணிடுங்க. ப்ரையாரிட்டி கொடுங்க. விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள். விவசாயம் சார்ந்த தொழில், கடல் சார்ந்த தொழில், அக்வாரியம் வச்சுருக்கிறவங்க, பிளாஸ்டிக் சம்மந்தமான பிஸ்னஸ், பிரிண்டிங் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்கள், யோகா ட்ரெயினராக இருப்பவர்கள், ஃபிசியோதெரபி, நியூட்ரிஷனிஸ்ட், சைக்காலஜிஸ்ட், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையில் சில மனக்குழப்பங்கள் வரும். ஆண்களை பொறுத்தவரையில் பணம் விஷயத்தில் கவனமாக இருங்க. திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் சில பேருக்கு ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. சிவப்பு அரளிப்பூவால் அர்ச்சனை செய்வது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. மிதுன ராசி என்பர்களே, உயர்வான நாள். நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும். மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள். படிப்பில் அக்கறை இருக்கும். ஆசிரியர்களின் பாராட்டு கிடைக்கும். வேலையில் நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஹெச்ஆர், அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்க, ரிசப்ஷனிஸ்ட், டெலிமார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க, ஆஃபீஸ் அசிஸ்டண்டாக இருப்பவர்கள், மீடியாவில் பணிபுரிபவர்களுக்கெல்லாம் நன்மையை தரக்கூடிய நாள். வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்யும் மாணவர்கள், அது சம்பந்தமான அட்மிஷன், லோன், எஜுகேஷன் லோன், டாக்குமெண்ட்ஸ், பாஸ்போர்ட், விசா, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். வீட்டில் அமைதியான மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுப்பீங்க. பிடிச்சவங்களை மீட் பண்ணுவீங்க. சந்தோஷமாக இருப்பீங்க. ரிலாக்ஸாக இருப்பீங்க. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு
விநாயகர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. கடகராசி என்பர்களே, அமைதியா இருக்க வேண்டிய நாள். மற்றவங்க விஷயத்துல எல்லாம் ரொம்ப இன்வால்வ் ஆகாதீங்க. பட்டும் படாம நடந்துக்கணும். கன்சல்டிங் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்க, புரோக்கரேஜ் செய்பவர்கள், மீடியேட்டராக இருப்பவர்கள், கமிஷன் ஏஜெண்டாக இருப்பவர்கள், மண்டி நடத்துபவர்கள், இவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் ப்ரெஷர் இருக்கும், சமாளிச்சிருவீங்க. திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினிஹால், கன்வென்ஷன் சென்டர் நடத்துகிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். வீட்டில் இருந்த பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி டைவர்ஸ், விவாகரத்து சம்பந்தமான விஷயங்களில் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். அதே மாதிரி செகண்ட் மேரேஜ், தேர்ட் மேரேஜ், மறுமணம் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். கலைஞர்களுக்குரிய மரியாதை கிடைக்கும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் ப்ரோக்ரஸ் இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. சூரிய பகவானை ராசியதிபதியாக கொண்ட சிம்ம ராசி என்பர்களே, புகழ் பெருமை கிடைக்கக்கூடிய நாள். குறிப்பா சினிமா, சின்னத்திரையில் இருக்கிறவங்க, இசைக்கலைஞர்கள், இவர்களுக்கெல்லாம் அற்புதமாக இருக்கும். விருதுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்லாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். சொந்த பந்தங்களுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். பிள்ளைகளுடைய மகனோ மகளோ அவருடைய கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு நல்ல முடிவெடுப்பீங்க. அது அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். காதல் இனிக்கும். ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு உறவு பலப்படும். விளையாட்டில் மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காமாட்சி அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. கன்னிராசி அன்பர்களே, சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமை, நிதானம், அமைதி தேவை. படபடப்பு இருக்கும், டென்ஷன் இருக்கும். நம்ம ஒன்று நினைக்கிறோம், அது ஒன்று நடக்கும். வண்டி வாகனங்களில் போகும்பொழுது கவனம் தேவை. வாகனத்தால் சில பேருக்கு செலவுகள் வந்து சேரும். பெரிய முடிவுகள்லாம் சந்திராஷ்டம நாட்களில் எடுக்காதீங்க. வியாபாரத்தை பொறுத்தவரையில் சுமாராக இருக்கும். பூ, பழம், காய்கறி வியாபாரம், நடைபாதை வியாபாரம் பண்ணுறவங்க, மெஸ், டிஃபன் சென்டர், ஸ்வீட் ஸ்டால், டீ கடை, இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் கூடுதல் அக்கறை தேவை. பெண்களுக்கு அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும். ஆண்களை பொறுத்தவரையிலே வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓவர் ஸ்பீடு வேண்டாம். விவாகம், திருமணம், கல்யாணம் சம்பந்தமான வரன்கள் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும், சமாளிப்பீங்க. இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி வராகர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. துலாம் ராசி என்பர்களே, நல்ல செய்திகள் வருகின்ற நாள். ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள். சுறுசுறுப்பாக இருப்பீங்க, பாசிட்டிவாக இருப்பீங்க. அப்படித்தான் இருக்கணும். மாணவர்கள், வெளிநாட்டில் படிக்கிறோம், பார்ட் டைம் ஜாப் கிடைக்காம அவதிப்பட்ட சில மாணவர்களுக்கு சம்பந்தமான விஷயங்களில் நல்ல நியூஸ் வந்து சேரும். அதே மாதிரி மாணவர்கள் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். லாங்குவேஜ் ஸ்கில்ஸ், நியூ டெக்னாலஜிஸ். அப்போ தான் ஃப்யூச்சரில் ஈஸியாக நீங்கள் அடாப்ட் பண்ண முடியும். சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், மினி மார்ட், ஜவுளி கடை, டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ், பிராண்டட் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், லெதர் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள். ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. புது கஸ்டமர்கள்லாம் கிடைப்பாங்க. இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத்துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை கூடுதலாக இருக்கும்.
நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நரசிம்மர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. விருச்சிக ராசி அன்பர்களே, புத்திசாலித்தனமாக நடக்க வேண்டிய நாள். வெளுத்ததெல்லாம் பால் நினைக்காதீங்க. எப்போவுமே கொஞ்சம் எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறது நல்லது. ஹெல்த் விஷயத்தில் கவனம் தேவை. டாக்டராக, சர்ஜனாக இருப்பவர்கள், நர்ஸாக பணிபுரிபவர்கள், லேப் டெக்னீஷியன், ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்கிறவங்க, ஃபார்மசிஸ்டாக இருப்பவர்கள், மெடிக்கல் ரெப்பாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். அரசியல்வாதிகளுக்கு மனக்குழப்பம் ஏற்படும். இந்த கட்சிக்கு வந்தோம், கட்சியில சரியாக நமக்கு ஒரு போஸ்டிங் தரல, அடுத்து இந்த கட்சியில் இருக்கலாமா இல்லையா, வேற கட்சிக்கு போகலாங்கிற மாதிரி மனசில் ஒரு குழப்பம் வரும். உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள் எப்படி இருக்குது தசா புத்தி அப்படிங்கிறது. ஐடி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும். சில பேர் தப்பிச்சமே அப்படின்னு சந்தோஷப்படுவீங்க. எப்போவுமே அலர்ட்டாக இருக்கிறது நல்லது. பிபிஓ, கால் சென்டர், டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நடராஜ பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. தனுசு ராசி அன்பர்களே, போட்டிகள் நிறைந்த நாள். காம்படிஷன், போட்டி இருந்தால் தான் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும். இல்லைன்னா குண்டுச்சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். அப்போ தான் நம்ம முன்னேறுவோம், போட்டி இருந்தால் தான். ஆனால் அது ஹெல்த்தி காம்படிஷனாக இருக்கணும், ஆரோக்கியமான போட்டியாக இருக்கணும். கன்சல்டிங் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்க, மேனேஜ்மெண்ட் கன்சல்டிங், ஃபைனான்ஷியல் கன்சல்டிங், இந்த மாதிரி கன்சல்டிங் வேலையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். சொந்த ஊரில் ஒரு வீடு, இடம் வாங்கணும், இல்லை ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அது சம்பந்தமான முயற்சியில் ஈடுபடலாம். உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள் எப்படி இருக்குது தசா புத்திங்கிறது. பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். விவசாயம் சார்ந்த தொழில், கடல் சார்ந்த தொழில், அக்வாரியம் வச்சுருக்கிறவங்க, ஸ்டேஷனரி பிரிண்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஃபேன்சி ஸ்டோர், இமிடேஷன் ஜுவல்லரி பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. கந்தா, கடம்பா, கதிர்வேலான முருகனை வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. செவ்வாய் பகவானை உச்சமாக கொண்ட மகரம் ராசி என்பர்களே, செலவுகள் கூடும் நாள். எதிர்பாராத சில செலவுகள், எக்ஸ்பென்சஸ் வந்து சேரும். எப்போவுமே நம்ம ஃபைனான்ஷியல் பிளானிங்கில் ஒரு பர்சன்டேஜ் வச்சுருக்கணும். எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ், எப்போ வேணாலும் எந்த செலவும் வரலாம். நகைக்கடை, அடகுக்கடை, மணி சேஞ்சர், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், கோல்டு சில்வர் பிஸ்னஸ் செய்கிறவங்க, ஃபேன்சி ஸ்டோர், பிரிண்டிங் சம்மந்தமான பிஸ்னஸ், ஸ்டேஷ்னரி கடை வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். பெண்களை பொறுத்தவரையில் காதல் விஷயத்திலே கவனம் தேவை. ஆண்களை பொறுத்தவரையில் உறவு விஷயத்தில் கவனம் தேவை. பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் மேம்படும். புது முயற்சியிலே முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரிகளுக்கு வேலையாட்களால் இருந்த பிரச்சனையை குறையும். அதே மாதிரி வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் இருந்த இழுபறி நிலைமை சில பேருக்கு மாறும். சகோதர வழியில் நன்மை உண்டு. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கும்பராசி என்பர்களே, மறதியால் அவதிப்படும் நாள். ஏதாவது பொருளை வச்சு தான் தேடுவீங்க. ஃபைல்ஸ், டாக்குமெண்ட்ஸ், டாஸ்கில் மிஸ் பண்ணிடுவீங்க. ப்ரையாரிட்டி எது ப்ரையாரிட்டி இல்லை, அதை மாற்றி எங்கேயாவது எழுதிருப்பீங்க. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க வேலையில். நீதிபதி, ஜட்ஜாக இருப்பவர்கள், லா சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், வக்கீலாக, லாயராக இருப்பவர்கள், லீகல் கன்சல்டன்சி நடத்துபவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஆன்மீகவாதிகள், ஆலய அர்ச்சகர்கள், புரோகிதர்கள், ஜோதிடர்கள், ட்ரஸ்டி, ஆலய ட்ரஸ்டியாக இருப்பவர்கள், ட்ரஸ்ட் நடத்துபவர்களுக்கெல்லாம் கூட அனுகூலமாக இருக்கும். வெளிநாட்டில் வேலை தேடுபவருக்கு நல்ல செய்திகள் உண்டு. அது மாதிரி வெளிநாட்டில் விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. கோச்சிங் சம்பந்தமான துறை இல்லை ஆசிரியராக இருப்பவர்கள், ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கிறவங்க, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லிக் கொடுக்குறவங்க, வோக்கல் ட்ரெயினராக இருப்பவர்கள், தமிழ் நாதசுர கலைஞர்கள், பக்கவாத்திய கலைஞர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு
சிவபெருமான் வழிபாடு சிறப்பான வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. மீனராசி என்பர்களே, உயர்வான நாள், நல்ல சிந்தனைகள் வரும். தொழிலையோ வியாபாரத்திலேயோ உத்தியோகத்திலேயோ ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். HR அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தமான வேலை, ஆஃபீஸ் கிளாக்காக இருக்கிறவங்க, ப்ராக்யூமெண்ட் லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்க, குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், குவாலிட்டி கண்ட்ரோல், இந்த மாதிரி வேலையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். மாணவர்களுக்கு அருமையான நாள், நினைத்ததை சாதிப்பீங்க. பெண்களை பொறுத்தவரையில் உறவினர்களால் சில நன்மைகள் நடக்கும். ஆண்களை பொறுத்தவரையில் வேலை தேடுபவருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். வாகன யோகம் சிலருக்கு உண்டு. வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும், இல்லை வெளிநாட்டில் போய் ஹையர் எஜுகேஷன் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அது சம்பந்தமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஜாதகத்தை பாருங்கள், தசாபுதி நல்லா இருந்ததுன்னா நிச்சயமாக நீங்கள் போகலாம். ஆன்மீகவாதிகளுக்கு சில பிரச்சனைகள் வரும், சமாளிச்சிருவீங்க. பெண்களை பொறுத்தவரையில் சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தத்தாத்திரேயர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. நன்றி, வணக்கம்.